முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே இருந்த சஹாபாக்கள்ல முதலாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரில ஹதீஸ் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொன்னா ஃபாத்திமா நாயகி நடந்து வருவாங்க, நாயகம் நடந்து வர மாதிரி இருக்கும். நடையிலையும் கூட வாப்பாவுடைய அச்சாக இருந்தவர் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது குஸம் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சாவுடைய மகன். மூணாவது அபூ சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சாவுடைய மகன், பால்குடி சகோதரன். நாலாவது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. தூரத்துல அவர் வரப்போக்கல சஹாபாக்கள் நினைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராரண்டு, நபியுடைய சாச்சாவுடைய மகன். ஐந்தாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஆறாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஏழாவது அபூ சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபியுடைய பாட்டனார். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறதுக்கு நாயகத்தை போலவே இருப்பாங்க. பார்க்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பாங்க. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹர்ப் என்று பேர் வச்சார். ஹர்ப். அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரன் தானே, எந்த அளவு பெரிய வீரன் என்றா 40 பேர் சேர்ந்து தூக்க இயலாத ஹைபர் கோட்டையுடைய கதவை தன்னுடைய ஒரு கையால் தூக்கி கேடயமாக பாவித்து யுத்தம் செய்த வீரன். அலியுடைய பேர் என்ன தெரியுமா? ஹைதர். அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பேர் ஹைதர். ஹைதர் என்று சொன்னால் சிங்கம். சிங்கம், தைரியசாலி. அவங்க பிள்ளைக்கு பேர் வச்சாங்க ஹர்பண்ட் பேர் வச்சாங்க. ஹர்பண்ட் அர்த்தம் யுத்தம். வீரனுக்கு ஒரே யுத்த சிந்தனை தானே, யுத்தம் என்று பேர் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்தினாங்க. ஹர்பல்ல ஹுசைன், அழகன், நேசன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்தினாங்க. திருமதியில வருது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதில் அதான் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெயர் வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 ஆடுகளை அறுத்து அகீகா கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முடியை வலித்து விட்டது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருத்து அந்த முடிக்கு பகரமாக வெள்ளியை கொடுத்தவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதட்டில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பேரனுடைய உதட்டில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார். ஹிஜ்ரி ஆண்டு உருவானதுடைய தாற்பயம் என்ன? ஹிஜ்ரி ஆண்டுல இந்த முஹர்ரம் மாதத்துல 3 பேருடைய பெயர்களை, 3 மனித புனிதர்களுடைய வரலாறை இந்த உலகம் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. முதலாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரன் இமாம் அல் ஹுமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரி ஆண்டை உருவாக்கியதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். இந்த பள்ளிவாசல்லே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நான் அதிகம் பேசி இருக்கிறேன். உலகத்துல வரலாறு காணாத ஒரு தலைவர், வரலாறு கண்டது கிடையாது அப்படி ஒரு மனிதரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க வீட்டுல. புகாரியுடைய ஹதீஸ்.
சில குறைஷி பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சத்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். சத்தம் அடங்கவில்லை. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கேட்டாங்க, யார் வந்திருப்பது? உமர் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஃபபாதர்னல் ஹிஜாப், சத்தம் போட்டுக் கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் எழும்பி ஒரே ஓட்டமாக ஓடி திரைக்கு பின்னால் மறைந்து விட்டார்கள். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. நாயகத்துடைய முகத்தில் சிரிப்பை கண்டால் சஹாபாக்களுக்கு உள்ளம் குளிர்ந்து விடும். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்ஹகல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை ஆயுள் முழுக்க சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பானாக. ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல உமர், நீங்க வாரதுக்கு முன்னால இந்த பெண்கள் என்னோடு சத்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தார்கள். உமர் என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஒரே ஓட்டமாக ஓடிட்டார். அதான் சிரிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த கோபம் மாத்திரம் போட்டாங்க சத்தம், யா அதுவாத்தி அன்ஃபுஸிஹின்ன, அடியே ஆத்மாக்களின் விரோதிகளே, அத்தஹபுனனி வலா தஹபுன ரசூலல்லாஹ், என்ன எனக்கு பயமா உங்களுக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பயப்படாம, நாயகத்துக்கு மரியாதை கொடுக்காம உமருக்கு மரியாதையா? பின்னால இருந்து சத்தம் வருது, அந்த அஃபவு வ அஃவலு மின் ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொஃப்டான ஒரு மனிதர், நீங்க ஒரத்தால், உங்கள்ட்ட தப்பே இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்கெல்லாம் என்ன பயப்படுறது? உமரே, வஃல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, சொன்னாங்க இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எந்த அல்லாஹ்விடம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவங்க பயப்படுறதெல்லாம் என்ன பயம்? மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக், நீ ஒரு வழியால வந்தால் ஷைத்தான் உன்னை கண்டா வேற வழியால ஓடுவான்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல யாராவது இப்படி ஒரு சஹாபி வந்திருக்கிறார்? ஆட்சியை ஏத்தா, அதிகாரத்துக்கு வந்தா, பொறுப்புக்கு வந்தா, அது பள்ளி பொறுப்பா இருக்கலாம், ஊருடைய பொறுப்பா இருக்கலாம், நாட்டுடைய பொறுப்பா இருக்கலாம், முன்னேற்றம் உண்டாகும். முன்னேற்றம் உண்டாகணும். நாங்க இன்ன ஆள், நாங்க இன்ன பதவி, நாங்க இன்ன சீட், பேருக்கு புகழுக்கல்ல சீட்ல வந்து உட்கார்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அரண்மனை எங்க இருந்துச்சு சொல்லுங்களேன். ஹிஜ்ரி 1446 ஆண்டை உருவாக்கிய பெருந்தகை என்று நாங்க புகழ்கிறோமே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அரண்மனை மதீனால எங்க இருந்துச்சு? இன்றைக்கு 57 முஸ்லிம் நாடு இருக்குது. அந்த 57 முஸ்லிம் நாடுகளுக்கும் அந்த காலத்தில் அவர் மட்டும்தான் ஜனாதிபதி. எங்க அரண்மனை மதீனால இருக்கா? மக்காக்கு போயிருக்கீங்க, மதீனாக்கு போயிருக்கீங்க, மதீனால எத்தனையோ இடங்கள் பார்த்திருக்கீங்க. இதுதான் ஹலீஃபா உமருடைய மாளிகை. அவருடைய ஊடே கிடையாது மதீனால. இதுதான் ஹலீஃபா உமர் அமர்ந்த சிம்மாசனம். தங்கத்தால, வெள்ளியால, மாணிக்கத்தால, மரகதத்தால, வைரத்தால, வைடூரியத்தால அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரா? உட்காரல்ல, ரோட்ல படுத்தார். மரத்துக்கு கீழே படுத்தார். விரிக்கிறதுக்கு விரிப்பில்லாம படுத்தார். ஆனால் அவருடைய பேரை சொன்னா ரோமானியா நடுங்கும். அவருடைய பேரை சொன்னா பாரசீகம் நடுங்கும். அவருடைய பேரை சொன்னா சைனா வரைக்கும் இஸ்லாம் மேலோங்கும். இதுதான் உலகத்தில் அவர்கள் காட்டிய சாதனைகள். சிந்தித்து பாருங்கள்.
அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இந்த ஹிஜ்ரி ஆண்டை அறிமுகப்படுத்தியவர். சஹாபாக்களுக்கு மத்தியில மஷூரா, எதை வைத்து நாங்கள் இஸ்லாமிய ஆண்டை உருவாக்குவது, எதை வச்சு? சிலவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததை வச்சு உருவாக்குவோம். இப்படி பல மஷூரா சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய திருப்பம் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான் உண்டாகியது. என்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்களோ அதை வைத்து நாம் இஸ்லாமிய ஆண்டை உருவாக்குவோம். உருவாக்கினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கியாமத் நாள் வரைக்கும் இதுதான் ஹிஜ்ரி ஆண்டு. முஹர்ரம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்ض் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் சொல்றான், வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே 12 மாதங்களையும் அல்லாஹ் படைத்து விட்டான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் சங்கையான மாதங்களாக அறிவித்து விட்டான். அது என்ன சங்கையான மாதம்? அந்த மாதத்துல யுத்தம் செய்வது ஹராம். அந்த மாதத்துல பாவம் செய்தால் ஏனைய மாதங்களில் பாவம் செய்வதை விட அதிகமான தண்டனை கிடைக்கும். அந்த மாதங்களில் நன்மை செய்தால் ஏனைய மாதங்களில் நன்மை செய்வதை விட அதிகமான நன்மை கிடைக்கும். அதான் சங்கையான மாதங்கள். அந்த 4 மாதத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மாதத்துடைய பெயரையும் சஹீஹுல் புகாரியில் குறிப்பிட்டார்கள். முதலாவது தான் துல் காதா மாதம், இரண்டாவது துல் ஹிஜ்ஜா மாதம், மூணாவது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம், நாலாவது ரஜப் மாதம். அல்லாஹ் எந்த மாதத்தையும் தன்னுடைய மாதம் என்பதாக சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய மாதம் என்பதாக சொன்ன ஒரே ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதம் மாத்திரம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுஸ் ஸியாம் பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னால் மிகச் சிறந்த நோன்பு, ரமலான் நோன்புக்கு பின்னால் மிகச் சிறந்த நோன்பு, அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு. இந்த முஹர்ரம் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரிவாயத் சில உலமாக்கள் பலகீனம் என்று சொன்னாலும் சவுதியுடைய தாருல் இஃப்தாவால் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் இந்த அமலை செய்வது முஸ்தஹப் என்பதாக. என்ன அமல்? யார் முஹர்ரம் மாதத்துடைய ஒரு நாள் இருக்கிறது, அதுதான் ஆஷூரா. இன்னைக்கு நாங்க இருக்கிறது பிற கண்ட நேத்து தானே ஹஸரத், பிற கண்ட நேத்து. இன்னைக்கு பிறை 2, 10வது நாள் தான் ஆஷூராவுடைய நாள். அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள். அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட நாள் கர்பலா. சொன்னாங்க அந்த ஆஷூராவுடைய நாளில் யார் தன்னுடைய குடும்பத்துக்கு விசாலமாக செலவழிக்கிறாரோ அல்லாஹ் அவனுடைய ஏனைய நாட்களில் அவனுக்கு விசாலமாக அள்ளி கொடுப்பான். அப்ப ஆஷூரா நாள்ல முதலாவது அமல் என்ன? நோம்பு பிடிக்கணும். ஆஷூராவுலையும் பிடிக்கணும், தாசுஆவுலையும் பிடிக்கணும். பிறை 9, பிறை 10 புகாரில ஹதீஸ் வருது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல யூதர்களை கடந்து போறாங்க. முஹர்ரம் மாதம் பிறை 10ல. அப்ப யூதர்கள் எல்லாம் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இவங்க நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க? சொன்னாங்க, இன்றைய நாள் தான் அல்லாஹு தஆலா ஃபிரௌனை அழித்த நாள். இன்றைய நாள் தான் அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றிய நாள். மூசா நபியை காப்பாற்றிய நாளை கண்ணியப்படுத்துவதற்காக நாங்கள் நோன்பு பிடித்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட மூசா நபிக்கு ரொம்ப தகுதியானவங்க நாங்களும் நோன்பு பிடிப்போம். பிடிச்சாங்க நோன்பு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வருடம் அல்ல, அடுத்த வருடம் லஇன் பகீது, நான் உயிரோடு இருந்தால் லஅஸூமன்ன தாசிஅ, பிறை 9லும் நான் நோன்பு பிடிப்பேன். ஆனால் அடுத்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். ஆகையால் முதலாவது ஆஷூரா, தாசுவா, இந்த 2 நாட்களிலும் நோன்பு பிடிக்க வேண்டும். இரண்டாவது ஆஷூராவுடைய தினத்தில் குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும். எத்தனையோ இமாம்கள், உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறோம். செலவழித்து பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒன்றை பலதாக, ஆயிரமாக, லட்சமாக, கோடியாக இன்ஷா அல்லாஹ் திருப்பி தருவார். அதான் நான் சொன்னேன், முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது நாள் 2 வரலாறுகள் மறக்க முடியாது. முதலாவதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட வரலாறு. இரண்டாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட வரலாறு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல அல்லாஹ் அதிகமாக பெயர் சொன்ன நபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல மூசா நபியுடைய பெயரை அல்லாஹ் சொன்னதை போல வேறு யாருடைய பெயரையும் அல்லாஹ் சொல்லல. கிட்டத்தட்ட 136 இடங்களில் மூசா என்ற பெயரை அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் பக்ராவில் மூசா நபியை பற்றி அல்லாஹ் பேச ஆரம்பித்தவன் முதலாவது ஜுஸ் 30வது ஜுஸ் சூரா அலா சுஹுஃபி இப்ராஹீம் வ மூசா. ஒரு நாள் ஜும்மால ஓதுவாங்களே, அதிலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் பேசுறார். உலகத்தில் அல்லாஹ்வோட நேரடியாக யாரும் பேசியது கிடையாது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர. தூர்சீனா மலை இருக்குது. எங்க இருக்குது? ஜோர்டான்ல. எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் பக்கத்துல தான் தூர்சீனா மலை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒரு மலையின் மீது தான் சத்தியம் செய்கிறான். என்ன மலை அது? அதுதான் தூர்சீனா மலை. வத்தீன் வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன், தூர்சீனா மலையின் மீது சத்தியமாக. வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர். சூரத்து தூர், தூர்சீனா மலை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவே இறக்கி வைத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆகுவதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. எகிப்துல நடந்து போறாங்க. நீண்ட வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய. எகிப்துல ஒரு வழியால நடந்து போகும்போது 2 பேர் சண்டை பிடிக்கிறார். ஒருத்தர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், அடுத்தவன் ஃபிரௌனுடைய கூட்டம். மூசா நபியுடைய கூட்டத்தை சேர்ந்தவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னான், எனக்கு உதவி செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? 2 பேரையும் விலக்கினாங்க.
இவன் விலகுற மாதிரி இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை சேர்ந்தவன ஒரு தள்ளுதான் தள்ளினான். தள்ளினதோட அவன் கீழே விழுந்து அப்படியே செத்து போயிட்டான். அவ்வளவு பலசாலிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். 20 பேரால சேர்ந்து தூக்க முடியாத பாறையை மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியே தூக்குவார். அவ்வளவு பெரிய பலசாலி. முழு நபிமார்களையும் 3வது அந்தஸ்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, 5வது அந்தஸ்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 4வது அந்தஸ்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், 3வது அந்தஸ்து மூசா அலைஹிஸ்ஸலாம், 2வது அந்தஸ்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 1வது அந்தஸ்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் உளுந்து செத்ததோட மூசா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன். ஈஜிப்தை விட்டு வெளியேறினான். வெளியேறி மதியனுக்கு வந்தாங்க. மதியன் இருக்குது ஜோர்தான். ஜோர்தான்ல வந்து அங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளை கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஜோர்டான்ல வாழ்ந்தாங்க. இப்ப மனைவி எல்லாம் அழைத்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப 10 வருடங்களுக்கு பின்னால் சொந்த நாட்டுக்கு எகிப்துக்கு திரும்பி வராங்க. மனைவிக்கு பிரசவம், புள்ளதாச்சு, பிரசவம் உண்டாக போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, வரக்கூடிய வழி ஒன்றையும் காணல. தூரத்துல ஒரு இடத்துல வெளிச்சம் வருது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க மனைவி கிட்ட, இங்க உட்காருங்க, நான் போய் அந்த வெளிச்சம் அதுல கொஞ்சம் எடுத்துட்டு வாரேன், அல்லது வழியை சரியாக கேட்டு தெரிந்து கொண்டு வாரேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தா நெருப்புக்கு பக்கத்துல யாரும் இல்லை. நெருப்பு சூடான நெருப்பு அல்ல, குளிர்ந்த ஒரு நெருப்பு. எப்படி இருக்கும்? அங்க வச்சுதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட ஆரம்பிச்சான். யா மூசா, சூரா தாஹாவை பெறட்டுங்க. யா மூசா, மூசா மூசா என்பதாக சத்தம். தூர் சீனா மலை அடிவாரம், நெருப்பு பத்துது, யாரையும் காணல. அல்லாஹ் நேரடியா பேசுறான் இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட. இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன். மூசா, நான் தான் அல்லாஹ், அகிலத்தார்களுக்கெல்லாம் இறைவன், நான் தான் அல்லாஹ், உன்னை நபியாக தேர்ந்தெடுத்து விட்டேன். இப்ப அல்லாஹ் சொன்னான், நீண்ட வரலாறு, நீண்ட உரை பேசிவிட்டு சொன்னான், இப்ப ஃபிரௌன்ட்ட போங்க. ஃபிரௌன்ட்ட போய் அல்லாஹ்வின் பக்கம் ஃபிரௌனை அழையுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஃபிரௌன் அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிட்டாங்க. ஃபிரௌன் பதில் கொடுக்கவில்லை. அநியாயம் செய்ய ஆரம்பித்தான், அக்கிரமம் செய்ய ஆரம்பித்தான், பனு இஸ்ராயீல்களை கொலை செய்ய ஆரம்பித்தான், சிறை பிடிக்க ஆரம்பித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கையேந்தினான். ஆஷூராவுடைய நாள் இருக்குதே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்த நாள். அப்ப ஆஷூராவுடைய நாள்ல நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட அதிகமாக துஆ கேட்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி சொன்னாங்க, ربنا يا الله إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا. يا الله, இந்த ஃபிரௌனுக்கும் அவன் ஆட்களுக்கும் நீ அதிகமான சொத்து செல்வங்களை கொடுத்து விட்டாய். ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக், அந்த சொத்து செல்வங்களை வைத்து மக்களை அவன் உன்னுடைய பாதையை விட்டும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம். யா அல்லாஹ், சொத்து செல்வங்களை எல்லாம் நீ கல்லாக மாற்றுவாயாக. எப்படி துஆ? ஃபிரௌனுடைய சொத்து செல்வங்களை
கல்லாக மாற்றுவாயாக. வஷ்துத் அலா குலூபிஹிம், உள்ளங்களையும் கடினமாக மாற்றுவாயாக. ஃபலா யுமினூ, இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், உண்ட கடினமான தண்டனையை கொண்டு நீ இவர்களை தண்டிக்காத வரை இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். யா அல்லாஹ், தண்டனை இறக்கு. அல்லாஹ் உடனே சொன்னான், قال قد أجيبت دعوتكما, உங்களோட துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். துஆ கேட்டது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்க நானா ஆமீன் சொன்னார். அல்லாஹ் சொன்னான், நானா தம்பி ரெண்டு பேருடைய துஆவையும் நான் கபூல் செய்து விட்டேன். உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டு 40 வருடங்களுக்கு பின்னால்தான் ஃபிரௌன் அழிச்சான். எவ்வளவு காலம்? 40 வருஷம். இன்னைக்கு இவர் துஆ கேட்கிற பாருங்களேன், காபத்துல்லாஹ்ல போய் கேட்டேன்னா இன்னும் கபூல் ஆகல. அல்லாஹ்க்கு தெரியும் எப்ப கபூல் ஆக்கணும். அல்லாஹ்க்கு தெரியும் எப்ப கபூலாக்கணும். சில துஆக்கள் அல்லாஹ் உடனே கபூலாக்குவான். புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல நிக்கிறாங்க. வறட்சி, வெயில், மழை இல்ல. சஹாபி ஒன்று ஓடி வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், வெள்ளாமை எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, மிருகங்கள் எல்லாம் சாகுது, அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க, மழையை இறக்க சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய மிம்பரில் இருந்து கையை எப்படி தூக்கினார். தூக்கின உடனே மழை பெய்ய ஆரம்பித்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல நிக்கிறாங்க, மழை நிக்கல. இந்த வெள்ளிக்கிழமை பொழிஞ்ச மழை, அடுத்த வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல நிக்கிறாங்க, மழை நிக்கல. அதே ஆள் ஓடி வாரார். இப்ப வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஹலகத்தில் அம்வால், எல்லாம் அழிஞ்சு போகுது, வெள்ளத்துல நாசமா போகுது, அல்லாஹ்வுக்கிட்ட கையேந்துங்க, மழையை நிப்பாட்ட சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தினாங்க, உடனே மழை நின்றுச்சு. அப்ப சில துஆக்கள் அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். சில துஆக்கள் இரண்டாவது கட்டம் அல்லாஹ் லேட்டாய் கபூல் செய்வான். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டு எத்தனை வருஷத்துக்கு பின்னால ஃபிரௌன் அழிஞ்ச? 40 வருஷம். சில துஆ இருக்குது, நாங்க ஒண்ட கேப்போம், அல்லாஹ் வேற ஒண்ட தருவான். நாங்க ஒண்ட கேப்போம், வேறொண்டு அல்லாஹ் தருவான். இப்ப உதாரணத்துக்கு மக்கால இருந்து மதீனாவுக்கு புல்லட் ட்ரெயின் போட்டிருக்காங்க. புல்லட் ட்ரெயின் கிட்டத்தட்ட பஸ்ல போனா மக்கால இருந்து மதீனாவுக்கு 5 ஹவர் போகும். ட்ரெயின்ல போனா 2 ஹவர்ல போயிடலாம். இப்ப ஒரு ஆள் துஆ செய்றார், இன்றைக்கு நான் ட்ரெயின்ல போகணும், இன்றைக்கு நான் ட்ரெயின்ல போகணும், நான் இன்றைக்கு ட்ரெயின்ல போகணும், புல்லட் ட்ரெயின்ல போகணும். இவர் துஆ செய்றார். ரயில்வே ஸ்டேஷன்ல அறிவித்தல் நடக்குது, இன்றைக்கு மக்காவில இருந்து மதீனாக்கு ட்ரெயின் போகாது. வெளியே வந்து பாக்காரு, ஒரு பங்காளி உடைஞ்ச பஸ் ஒன்று வருது. பங்காளிக்காரன் உடைஞ்ச பஸ் ஒன்று வருது. அதுலதான் ஏறி போறார். ஏறி போகல, இடையில பார்த்தா மதீனாவுல இருந்து மக்காவை நோக்கி வந்த ட்ரெயின் தடம் பிறண்டு கிடக்கு. இவரு துஆ கேட்டது கபூலாகி இருந்தா இவரும் போய் தடம் பிறண்டு இருப்பார். அல்லாஹ்க்கு தெரியும் எதை தரணும் எதை தரக்கூடாது. நாங்க அவசரப்படக்கூடாது. ஆஷூராவுடைய நாள், முஹர்ரம் மாதம் 10வது நாள், துஆ கபூலாக கூடிய நாள். அல்லாஹ்வுக்கிட்ட நல்லத கேளுங்க. இன்னொன்று இருக்குது, அல்லாஹு தஆலா நாங்க கேட்கிற துஆவை கபூல் செய்யாமல்
அந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு வர இருந்த பலாய் முசீபத்துகளை இல்லாமல் ஆக்குவான். ஐந்தாவது கட்டம், அல்லாஹ் துவாவை உலகத்தில் கபூல் செய்ய மாட்டான். அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் அந்தஸ்துகளை தருவான். இவர் சொர்க்கத்தில் போய் பார்த்துட்டு சொல்லுவாராம், அல்லாஹ் என்றது ஒரு துவாவையும் உலகத்துல கபூலாக்காம இருந்திருந்தான் நல்லமே. அவ்வளோ அந்தஸ்துகள் அல்லாஹ் கொடுப்பான் துவாவுக்கு. ஆஷுரா முஹர்ரம் மாதம் 10வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? இதுக்கு பின்னால ஃபிரௌனோட வாளையில அல்லாஹ் சொன்னான், எல்லாரையும் கூட்டிக் கொண்டு எகிப்தில இருந்து வெளியிறங்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா பனு இஸ்ராயீல்களையும் கூப்பிட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு இரவோடு இரவாக நாட்டிலிருந்து வெளியேறினான். ஃபிரௌனுக்கு செய்தி வைத்து பனு இஸ்ராயீல் எல்லாம் நாட்டிலிருந்து வெளியே போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தா கடல் குறுக்கெறியுது. கடல் பின்னால பாக்குறாங்க ஃபிரௌனுடைய பட்டாளம் பின்னால் வந்து கொண்டிருக்குது. எப்படியான சம்பவம், எப்படியான கட்டம், எவ்வளவு பதட்டம், எவ்வளவு பயம். கூட இருந்தவன் சொன்னான், இன்னால முதுரகூன், நாங்க மாட்டிப்பட்டோம், வசமா மாட்டி விட்டார். ஃபிரௌன் இருந்து கூட்டிட்டு வந்தார். முன்னால கடல், பின்னால ஃபிரௌன். சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் சத்தியம் உயர்ந்து அசத்தியத்தை அல்லாஹ் அழித்த நாள். மூசா நபியுடைய ஈமான், மூசா நபியுடைய தக்வா, மூசா நபியுடைய தவக்குல், அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை. மூசா நபி சொன்னாங்க, வந்தா வரட்டும். கல்லா, ஏ பனு இஸ்ராயீல்கள், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னமஇ ரப்பி, என்னுடைய அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஈமான்தாரி மூசா அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். சயந்தீன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். புத்திய போட்டு பார்த்தா வழியே இல்ல. அல்லாஹ் சொன்னான், அனித்ரிப் பிஅஸாகல் பஹர், மூசா உங்களோட கம்பால தடியால கடலுக்கு ஒரு அடி கொடுங்க. அவ்வளவுதான். எங்கட சனமுடா சிரிக்குமாக்கும், பைத்தியமோ தெரியா? கம்பால கடலுக்கு அடிச்சா என்ன நடக்கும்? நடந்ததே. இத மறுக்கிறவன் காஃபிர். யார் இந்த சம்பவத்தை மறுக்கிறானோ அவன் முஸ்லிம் அல்ல, காஃபிரே. அவன் குர்ஆன மறுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடிதான் கொடுத்தாங்க. கடல் அப்படியே 2ஆக பிளக்க ஆரம்பிச்சு. அதை கண்டும் ஃபிரௌனுக்கு புத்தி வரல. அதை கண்டும் யோசி பாருங்க, சுனாமி மாறி 2 பக்கமும் கடல் பிளந்து போகுது. நமக்கு ஒரு சுனாமி தானே வந்து, ஃபிரௌனுக்கு டபுள் சுனாமி. நமக்கு வந்தது ஒரு சுனாமி ஒரு பக்கத்தால, ஃபிரௌனுக்கு டபுள் சுனாமி. கடல் பொளந்துச்சு. பனு இஸ்ராயீல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்குள்ளால் அப்படியே போனாங்க. ஃபிரௌன் பார்த்தான், பின்னால போய் இவங்களை அழிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கரையேறினார். ஃபிரௌன் நடு கடலில் மாட்டினான். அல்லாஹ் கடலுக்கு கட்டளை போட்டான், ஒன்று சேர்வாயாக. 2 சுனாமி வருது. இப்ப ஃபிரௌனுக்கு டபுள் சுனாமி வந்து அடிச்சது. ஃபிரௌன் கடல்ல மூழ்கினான், சக்கராத்தை அடைந்தார். இப்பதான் அவருக்கு புத்தி தோறப்படுது. இப்பதான் ஞானம் பிறக்குது அவருக்கு. ஃபிரௌனுக்கு ஞானம் பிறக்குது. இவ்வளவு காலம் செஞ்ச அநியாயம், இவ்வளவு காலம் செஞ்ச அராஜகம், இவ்வளவு காலம் செஞ்ச அட்டூழியம், உலகத்துல வாழக்கூடிய பாவிகள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யறவங்க, மற்றவங்களோட சொத்தை எடுக்கிறவங்க, காணிய பூமியை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நாங்க எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. சக்கராத்தின் ஒன்று இருக்குது. சக்கராத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் விளங்கப்படுத்துவார்.
ஆனா அங்க விளங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப ஃபிரௌனுக்கு ஞானம் பிறந்த உடனே கையை தூக்கிட்டார். இப்படி கையை தூக்கிட்டார். ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ்வ, பனு இஸ்ராயீல்களுடைய அல்லாஹ்வ நான் ஈமான் கொள்ள போறேன். சகோதரர்களே, திர்மிதியில வருது ஹதீஸ், சஹீஹான ரிவாயத். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சும்மா லேசான இடத்துல எல்லாம் இறங்குறல்ல, சும்மா சும்மா ஒரு ஜாதி அந்த த்ரில்லிங்கான இடங்கள்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. ஹிரா மலை, ஹிரா மலை, காரே சஜதா, பயங்கரமான இடங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குற இடங்கள். இறங்கி கடல் மண்ண அள்ளினான். கடல் மண்ண அள்ளி ஃபிரௌன்ட வாய்க்குள்ள போட்டு குத்தினான். இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த? இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த? இவ்வளவு காலம் நீ காட்டின கூத்து. மிகப்பெரிய அநியாயக்காரனாக, ஃபித்னாக்காரனாக நீ இருந்தாய். உனக்கு மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் சொன்னான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உன்னுடைய உடம்பை நாங்கள் காப்பாற்றுவோம். உன் உயிர் பறிக்கப்படும், உடல் பாதுகாக்கப்படும். கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினைக்காக வேண்டும். எப்ப நடந்த சம்பவம்? முஹர்ரம் மாதம் பிறை 10வது நாள் ஆஷூராவுல நடந்த சம்பவம். அல்லாஹ் பெரியோர் அநியாயக்காரனை அழித்து இஸ்லாத்தை, முஸ்லிம்களை காப்பாற்றின மாதம் தான் இந்த முஹர்ரமுடைய மாதம். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு வரலாறு தெரியாதுதான் ஆகப்பெரிய பிரச்சனை. முஸ்லிம்களுக்கு அதிகமான வரலாறு தெரியாது. வரலாறு என்றைக்கு மறக்கடிக்கப்படுமோ அன்றைக்கு இஸ்லாத்தினுடைய பெருமதி இல்லாம போகும் உள்ளத்தில். இந்த சம்பவத்தை எல்லாம் நீங்க உள்ளத்துல வச்சு ஆஷுராவுடைய நோம்பு முடிச்சீங்கன்னா அந்த ஆஷுராவுடைய நோம்பு எவ்வளவு பெருமதியா இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவங்களை எல்லாம் உள்ளத்திலே வைத்து சிந்தனையோட ஆஷுரா நோம்ப நாங்க பிடிச்சோம் என்று சொன்னா, துவா செய்தோம் என்று சொன்னா, ஆஷுரா நோம்பு எவ்வளவு பவரா இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஒரு வரலாறு மறக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு சம்பவம் தான் ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு நடந்த கர்பலாவுடைய யுத்தம். ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா நாயகி 3 ஆம்பளை புள்ள, 3 பொம்பளை புள்ள. எங்களுக்கு 2 தான் தெரியும், ஹசன் ஹுசைன். 3 ஆம்பளை புள்ள, ஹசன் ஹுசைன் முஹ்சின். முஹ்சின் என்பவர் சின்ன வயசுலேயே மௌத்தா போய்த்துட்டார். ஃபாத்திமா நாயகிக்கு 3 பொம்பளை புள்ள. 3 பொம்பளை புள்ளைக்கும் தன்னுடைய மௌத்தா போன 3 தாத்தாமாருடைய பெயரை வைத்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம், ஸைனப், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த உம்மு குல்சூம பின்னால காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிச்சாங்க. இப்ப ஃபாத்திமா நாயகியுடைய பிள்ளைகள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நேசித்தவர்கள் தான் 2 பேர். எல்லாருக்கும் தெரியும் யார்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவே
இருந்த சஹாபாக்கள்ல முதலாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரில ஹதீஸ் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொன்னா ஃபாத்திமா நாயகி நடந்து வருவாங்க, நாயகம் நடந்து வர மாதிரி இருக்கும். நடையிலையும் கூட வாப்பாவுடைய அச்சாக இருந்தவர் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது குஸம் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சாவுடைய மகன். மூணாவது அபூ சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சாவுடைய மகன், பால்குடி சகோதரன். நாலாவது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. தூரத்துல அவர் வரப்போக்கல சஹாபாக்கள் நினைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராரண்டு, நபியுடைய சாச்சாவுடைய மகன். ஐந்தாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஆறாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஏழாவது அபூ சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபியுடைய பாட்டனார். இமாம் ஷாஃபியுடைய பாட்டனார். இப்ப ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறதுக்கு நாயகத்தை போலவே இருப்பாங்க. பார்க்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பாங்க. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹர்ப் என்று பேர் வச்சார். ஹர்ப். அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரன் தானே, எந்த அளவு பெரிய வீரன் என்றா 40 பேர் சேர்ந்து தூக்க இயலாத ஹைபர் கோட்டையுடைய கதவை தன்னுடைய ஒரு கையால் தூக்கி கேடயமாக பாவித்து யுத்தம் செய்த வீரன். அலியுடைய பேர் என்ன தெரியுமா? ஹைதர். அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பேர் ஹைதர். ஹைதர் என்று சொன்னால் சிங்கம். சிங்கம், தைரியசாலி. அவங்க பிள்ளைக்கு பேர் வச்சாங்க ஹர்பண்ட் பேர் வச்சாங்க. ஹர்பண்ட் அர்த்தம் யுத்தம். வீரனுக்கு ஒரே யுத்த சிந்தனை தானே, யுத்தம் என்று பேர் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்தினாங்க. ஹர்பல்ல ஹுசைன், அழகன், நேசன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்தினாங்க. திருமதியில வருது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதில் அதான் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெயர் வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 ஆடுகளை அறுத்து அகீகா கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முடியை வலித்து விட்டது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருத்து அந்த முடிக்கு பகரமாக வெள்ளியை கொடுத்தவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதட்டில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பேரனுடைய உதட்டில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுவார் என்பது ஏற்கனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிக்கப்பட்ட விஷயம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருந்தாங்க. ஹுசைன் வந்தார். நான் என்ன செஞ்சேன்? வாசல மறைத்து உட்கார்ந்து கொண்டேன். ஏன்? தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாயகத்தின் மீது போய் ஹுசைன் ஏறி உட்கார்ந்துருவார், தூக்கம் கலைஞ்சிடும் என்று பயத்துல நான் வாசல மறைத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தால ஏதே ஒரு வேலைக்காக நான் போனேன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் பாஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயிற்றுக்கு மேல் உட்கார்ந்து கொண்டார். சற்று நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழக்கூடிய சத்தம் கேக்குது. அழக்கூடிய சத்தம் கேக்குது. ஓடி போய் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்ன நடந்த? எனக்கு தெரியாம இவர் வந்துட்டார். சொன்னாங்க,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில சிவப்பு நிறத்தாலான ஒரு மண் இருந்தது. மஜ்மூ ஸவாயித்ல இமாம் ஹைஸமி ரஹ்மஹுல்லாஹ் இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சஹீஹான ரிஜால்களை கொண்ட ரிவாயத். சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ஹுசைன் என்ற வயிற்றுக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வந்து கேட்டார், அத்துஹிப்புஹு யா ரசூலல்லாஹ், ஹுசைனை நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன், நஅம், ஆம், ஹுசைன் ஹுசைனுன் மின்னி, ஹுசைன் என்னை சார்ந்தவர், நான் ஹுசைனை நேசிக்கிறேன். சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சதக்துலுஹு உம்மத்துக, உங்களுடைய ஒரு சமூகத்தார் உங்களோட பேரனை கொலை செய்வார்கள். ஃபி அர்தின் யுகாலு லஹு கர்பலா, அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஹுசைன் கொல்லப்படும் இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கர்பலா. யா ரசூலல்லாஹ், அந்த கர்பலாவுடைய மண்ணை நான் உங்களுக்கு காட்டவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படியானால் மதீனாவுல இருக்கிறார். இப்ப எங்க? மதீனாவுல இருந்து கொண்டு கர்பலா இருக்குது ஈராக்ல. கர்பலா எங்க இருக்கு? ஈராக்ல இருக்குது. கேட்டார், கர்பலாவுடைய மண்ணை நான் உங்களுக்கு காட்டவா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காட்டுங்க. தன் ரெக்கையை விரிச்சார், அப்படியே எடுத்தார். கர்பலாவுடைய மண் இருந்தது ரெக்கையில். நான் இங்கே சொல்லியிருக்கேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்தி எவ்வளவு பெருசுன்னு சொல்லி. கர்பலாவுடைய மண் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெக்கையில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில கொடுத்துட்டு போய்த்துட்டான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாயகத்துடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருந்தது. கரங்களிலே கர்பலாவுடைய சிவப்பு மண் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகினார் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பின்னால் அபூபக்கருடைய ஆட்சி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 35ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை 19 என்று நினைக்கிறேன், தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹ் தொழுகைக்காக வேண்டி கூஃபால, ஈராக்கில் இருக்கக்கூடிய நகரம் தான் கூஃபா. அந்த கூஃபாவிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியாகி பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க. சூரத்துல் அம்பியாவுடைய வசனங்களை ஓதிக்கொண்டு பள்ளிக்குள் நுழைகிறார்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் வந்து அவருடைய நடு மண்டையில் பெரிய வாளால் அப்படியே வெட்டினான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் அப்படியே கொஞ்ச நாளையில ஷஹீத் ஆயிட்டான். அதற்கு பின்னால் 6 மாதங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தியவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய நானா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. 6 மாதம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக கலீஃபாவாக இருந்தார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. 6 மாதம் பார்த்தார், முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை, பிரச்சனை. ஏன்? ஒரு கூட்டம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு இன்னும் பகரம் கேக்குது. பனு உமையா பார்த்தாங்க, ஆட்சியில குழப்பம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு விட்டு கொடுத்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மைத்துனன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யார்? அன்னை உம்மு ஹபீபாவுடைய தம்பி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யார்? அபூ சுஃபியானுடைய மகன்.
இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது மன்னராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முடிசூடினார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியிலிருந்து மௌத்தாகினதுக்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீத் ஆட்சிக்கு வந்தார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹை பத்தி யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, சொர்க்கவாதி, வஹியை எழுதியவர். ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீத் இருக்கிறானே, அவன் ஒரு கெட்ட படுபாவி, மிக மோசமானவன். காஃபிர் அல்ல, முனாஃபிக் அல்ல, முஸ்லிம் தான். ஆனாலும் முஸ்லிம் லாலிம், பெரியோர் அநியாயக்கார், அராஜகன், அட்டூழியன், அடாவடித்தனம் கொண்டவன். யஸீத் ஆட்சிக்கு வந்த உடனே இஸ்லாத்தினுடைய பல பகுதிகள் யஸீதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தது. யஸீதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. கூஃபாவுல யஸீதுக்கு எதிர்ப்பு. குறிப்பாக மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் யஸீதை எதிர்த்தார்கள். அதுல தலைமையில் இருந்தவர் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யஸீதை எதிர்த்தார். யஸீத் என்ன செய்தான்? மதீனாவுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதினார். கடிதம் என்ன கடிதம் என்றா, ஹுசைனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா, அப்படி கட்டுப்படலையா புடிச்சு ஜெயில போடு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்படவில்லை. மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து அப்படியே மக்காவுக்கு போய்த்துட்டான். மக்காவுக்கு போய் கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம், ஈராக்கிலிருந்து கடிதம் வந்து கொண்டே இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கிலிருந்து கடிதம் வருது. என்ன கடிதம்? உலமாக்கள், சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், எத்தனை கடிதம் வந்தது என்று சொன்னா, வந்த கடிதங்களை மாத்திரம் வைத்து 15க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதலாமா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஈராக்கில் இருந்து வந்த கடிதங்களை சேர்த்தா 15க்கு மேல பாகங்கள் வருமாம். அவ்வளோ கடிதம் ஈராக்கில் இருந்து. ஹுசைனே ஈராக்குக்கு வாங்க, ஈராக்குக்கு வாங்க, யஸீதுக்கு கீழே எங்களுக்கு இருக்கேலா, நீங்க வந்து ஆட்சியை பொறுப்பெடுங்க, நீங்க தான் ஜனாதிபதி, நீங்க தான் தலைவர், நீங்க தான் நபியுடைய பேரர், உங்களுக்கு பின்னால நாங்க நிற்போம், வாங்க வாங்க வாங்க. பெரியோர் வற்புறுத்தல். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? ஃபெஸ்டுக்கு அவங்க போகாம ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாச்சாவுடைய மகன் இருந்தார். சாச்சாவுடைய மகன் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஸ்லிமை அனுப்பி வைத்தார். போய் ஈராக்ல என்ன நிலைமைன்னு பாருங்க, என்ன நிலைமைன்னு பாருங்க. அவர் வந்தார், ஈராக்குக்கு வந்தார். அங்க வந்து பார்த்தா முஸ்லிம்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். தனித்தனிய பல ஒன்று ஊடல்கள், பல மீட்டிங்குகள் கூஃபால நடக்குது. இந்த செய்தி எப்படியோ ஜனாதிபதியுடைய காதுக்கு போயிடுச்சு. யார் ஜனாதிபதி? யஸீத். சபையில் இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களான்னு பார்க்கணுமே. யஸீதுடைய காதுக்கு போயிடுச்சு. அந்த நேரம் கூஃபாவுடைய ஆளுநராக இருந்தவர் ஒரு சஹாபி, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கூஃபாவுடைய கவர்னராக இருந்தவர். இவர் பார்த்தார், யஸீத் பார்த்தான், ஆளுநர் சரியில்லை, ஆளுநர் ஆள் கிளியர் இல்லை. இவரு கூஃபாவுல ஆளுநரா இருந்துகிட்டு நமக்கு எதிராக வேலை பார்க்கார் போல. இவர் சரியான ஆளா இருந்தா கூஃபாவுல நமக்கு எதிராக ஆக்கள் கிளம்ப மாட்டாங்க. எனவே உடனே என்ன செய்தான்? கூஃபாவுடைய ஆளுநரை மாத்தினான். மாத்தி உபைதுல்லா பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை, ஒரு இரத்த காட்டெரிய கூஃபாவுடைய ஆளுநராக நியமித்தான். இவன் என்ன செஞ்சான்?
வந்த உடனே மாக்கில் என்று சொல்லக்கூடிய ஒருவனை பிடிச்சான். பிடிச்சி அவனுக்கு 3000 வெள்ளி காசுகளை கையில கொடுத்தான். கொடுத்து சொன்னான், நீ முஸ்லிமை உளவு பார்க்க வேண்டும். சிஐடி வேலை பார், பார்த்து எங்கெங்க போறார், என்னென்ன செய்யறார், என்னென்ன மீட்டிங் போடுறார், எல்லா செய்தியும் என்ற காதுக்கு சேரணும். இவன் நல்லவனை போல நடிச்சு, முஸ்லிம் யார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினால் இவன் நல்லவனை போல நடிச்சு முஸ்லிமுக்கு பின்னால் இருந்து எல்லா செய்திகளையும் அங்க உபைதுல்லா பின் ஜியாதுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். கடைசியில முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடிதம் எழுதிட்டாங்க. யாருக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதிட்டாங்க. வாங்க, நீங்க வாங்க, மக்கள் எல்லாம் உங்களுக்கு சார்பா தான் இருக்கிறாங்க, கடிதம் எழுதிட்டாங்க, வாங்க என்று சொல்லி கடிதம் எழுதி கடிதத்தை அனுப்பினதுக்கு பின்னால முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறை பிடிக்கப்பட்டார். சிறை பிடிக்கப்பட்டு கூஃபாவுடைய கோட்டைக்கு மேல கொண்டு போகப்பட்டு அதுக்கு மேல உள்ள கோபுரத்துக்கு மேல கொண்டு போய் அவருடைய தலையை வெட்டி வீசினார். உடம்ப வெட்டி மறுபக்கம் வீசினான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் தெரியாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப 72 பேரை கூட்டிக் கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருந்து ஈராக்குக்கு கூஃபாக்கு வரதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் சஹாபாக்கள் அப்துல்லா பின் அப்பாஸ், அப்துல்லா பின் ஜாஃபர், அப்துல்லா பின் உமர், அபூ சயீத் அல் குத்ரி, இது போன்ற மிக பெரும் சஹாபாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கெஞ்சினாங்க, போக வேண்டாம், ஈராக் வாசிகளுடைய பேச்சை நம்பி போக வேண்டாம். ஹுசைன், நாங்க நபி அவங்கள போல இருக்கிற உங்களை பார்த்து தான் நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களோட நானாவை கொன்றது கூஃபாவாசிகள் தான். நானா யார்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நஞ்சி வச்சு கொலை செய்தார்கள். அந்த கூஃபாவாசிகளை நம்பி நீங்க போக வேணாம் ஹுசைன், போக வேணாம், நீங்க மக்கால தங்குங்க. நீங்க பாக்குறதுக்கு எங்கட நாயகத்தை போல இருக்கிறீங்க, நீங்க பாக்குறதுக்கு எங்கட ரசூலுல்லாஹ்வை போல இருக்கிறீங்க. உங்களை பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், இல்ல, அங்க அநியாயம் நடக்குது, அராஜகம் நடக்குது, மக்கள் என்ன நம்பி இருக்கிறாங்க, நான் போக போறேன். ஒட்டகத்துக்கு மேல ஏறிட்டான். ஏறி போகக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கவிஞர் தான் ஃபிரஸ்தக் என்ற கவிஞர். அப்படியே ஒட்டகத்துக்கு முன்னால படுத்துட்டார். ஒட்டகத்துக்கு முன்னால படுத்துட்டார். படுத்துட்டு சொன்னார், நபி அவங்கட பேரன் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார், பக்தாதிலிருந்து மரணத்து காத்து வீசுது. நபியுடைய பேரன் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார், பக்தாதுக்கு போக போறார். ஆனால் ஈராக்கிலிருந்து பக்தாதிலிருந்து மரண காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, போக வேண்டாம். எல்லாரையும் அன்போடு தடுத்து விட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். சகோதரர்களே, இடையில நீண்ட சம்பவங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சுருக்கி ஆஷுரா நாள் பிறை 9க்கு நான் வாரேன். தாசுஆவுடைய நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை பக்தாதுக்கு கூஃபாவுக்கு போக விடவும் இல்லை, மக்காவுக்கு திரும்பி வர விடவும் இல்லை. கர்பலா என்ற இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி இருந்தார்கள், கர்புன் வ பலாஉன். கர்பலா என்பது 2 வார்த்தைகள் சேர்ந்தது. கர்புன் வ பலாஉன். கர்பண்டா கஷ்டம், பலாண்டா சோதனை. இது ரெண்டும் அங்கே இருக்கின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கர்பலா என்ற இடத்தில் வைத்து 72 பேர், எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம், நாயகத்துடைய குடும்பம். சகோதரர்களே, எல்லாரையும் அப்படியே மறிச்சிட்டான். உபைதுல்லா பின் ஜியாத் கூஃபாவுடைய ஆளுநர்,
எவ்வளோ பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது, ஒன்றும் சரிவரல். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு நாளும் நான் இறங்கி போக மாட்டேன், அசத்தியத்துக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன். அப்படியா, வேற வழி இல்ல. 30,000 பேர் கொண்ட படை வந்தது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட யுத்தம் செய்யறதுக்கா. இவங்க எத்தனை பேர்? 72 பேர். 30 குதிரை, வேற வாகனம் இல்ல. 30,000 பேர் கொண்ட படை வருது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை எதிர்ப்பதற்காக. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார் தன்னோட இருந்த மக்களை பார்த்து, உங்க யாரையும் நான் வற்புறுத்த மாட்டேன், தயவு செய்து நீங்கள் எல்லாரும் திரும்பி மதீனாவுக்கு சென்று விடுங்கள். யாரும் போறதுக்கு தயாரில்லை. வாழ்ந்தால் உங்களுடன் வாழ்வோம், இல்லையா இந்த கர்பலா மண்ணில் உங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் உயிர் துறப்போம். சகோதரர்களே, யுத்தம் ஆரம்பித்தது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 3 ஆம்பளை புள்ளை. 3 ஆம்பளை புள்ளை. 3 ஆம்பளை புள்ளைக்கும் அலி என்று பெயர் வைத்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு. 3 பேரும் அலி தான், வாப்பாட பேரை வச்சார். அலியுல் அக்பர், அலியுல் அவுசத், அலியுல் அஸ்கர். சின்ன அலி, நடுத்தரமான அலி, பெரிய அலி, இப்படிதான் கூப்பிடுவாங்க. முதல் கொலை செய்யப்பட்டது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாரிசு அலி அல் அக்பர், மீச கூட முளைக்காத சிறுவன். அந்த யுத்தத்தில் முதலாவது கொலை செய்யப்பட்டது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். கடைசியாக கொலை செய்யப்பட்டது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில் 17 அஹ்லு பைத்துகள் கொலை செய்யப்பட்டார்கள். அன்றைய தினத்தில் நபியுடைய குடும்பத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் விதவையாக மாறினார்கள். கர்பலா பிறை 10ஆம் நாள், ஆஷுராவுடைய நாள், நபியுடைய குடும்பம் செய்த தியாகம் சாதாரண தியாகம் கிடையாது. சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய 6 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். 6 குழந்தைகள். ஃபாத்திமா நாயகிக்கு மரணித்ததுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு வேற கல்யாணம் முடிச்சாங்க. அதுல பிறந்த பிள்ளைகள் முஹம்மத் பின் அலி, அபூபக்கர் பின் அலி, உஸ்மான் பின் அலி, அப்பாஸ் பின் அலி, அப்துல்லா பின் அலி. 6 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள், நபியுடைய பேர பிள்ளைகள். கடைசியாக ஷும்மர் அல்லது ஷிமர் அவன் பேர், எதிரி படையில் இருந்தவன். அவனுடைய கபர்ல அல்லாஹ் தண்டனை அதிகரிக்கட்டும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொடூரமாக கொலை செய்தவன் அவன்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 3 நாட்களாக அந்த பாலைவன சுடு மணலில் தண்ணீர் கூட குடிக்க விடவில்லை, தடுத்து விட்டார். யாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. ஃபுராத் நதி, யூப்ரட்டிஸ் நதியோரம், ஆனா யாருக்கும் தண்ணி கிடைக்கல. கடைசியாக அந்த நான் சொன்ன ஷிமர் என்பவன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பில் 13 அம்புகளை எறிந்தான். 13 அம்புகளை எறிந்தான். 30க்கும் மேற்பட்ட குத்து காயங்கள், வெட்டு காயங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பில் ஏற்படுத்தப்பட்டது. சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கர்பலா மண்ணில் ஷஹீதாகி கீழே விழுந்தார். அந்த ஷிமர் என்ற பாவி வாளை எடுத்து கொண்டு வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தை அப்படியே அறுத்தான். பேசுறதுக்கு லேசா தான் இருக்கும், கேட்கறதுக்கு லேசாகத்தான் இருக்கும். நீங்களும் நானும் முஸ்லீம் ஆகிறதுக்காக அந்த சஹாபாக்கள் செய்த தியாகம் சகோதரர்களே கற்பனைக்கு வருமா? உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், இஸ்லாத்துக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டு பாருங்க. என்ன செஞ்ச இஸ்லாத்துக்காக? முஸ்லிம்களுக்காக என்ன செய்து? இஸ்லாத்துக்காக என்ன செய்து? என்ன தியாகம் செய்த? ஒன்றுமே இல்லை. சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் அவர். சுவர்க்கத்து இளமைகளின் 2 தலைமைகள்
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்தை அப்படியே அறுத்து தலைய வேற அடுத்தாங்க. ஷிமர் தலைய வேற அடுத்து ஒரு தட்டில வைத்தான். வைத்து சகோதரர்களே அந்த தலையை அப்படியே கொண்டு வந்தான், கூஃபாவுக்கு கொண்டு வந்தான். கொண்டு வந்து உபைதுல்லா பின் ஜியாத், நான் சொன்னேன் பெரிய அரக்கன், அந்த அரக்கனிடம் கொடுத்தான். இவனுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. ஏன் இவர் கொண்டு ஷிமர் கொண்டு யார்கிட்ட கொடுத்தார்? உபைதுல்லா கிட்ட கொடுத்தார். உபைதுல்லா போய் யார்கிட்ட கொடுப்பார்? ஜனாதிபதி கிட்ட கொண்டு போவார். யசீது கிட்ட. யசீது கிட்ட ப்ரமோஷன் கிடைக்குமே, சந்தோஷம் கிடைக்குமே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை அப்படியே உபைதுல்லாவுடைய சபையில் இருக்குது, ரத்தம் கொட்டி கொண்டு இருக்குது. சபையில இருந்து எல்லாரும் அழுகிறாங்க. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தத போல் இருந்துச்சு அந்த முகம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில் இருந்தார். தேம்பி தேம்பி அழுகிறார். அந்த கொடுங்கோலன் அரக்கன் உபைதுல்லா ஒரு கம்பை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உதட்டில் தட்ட ஆரம்பித்தான். தட்ட சில வார்த்தைகள் சொன்னான், நான் அதை இங்கே சொல்லல. தட்ட ஆரம்பித்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்தது. எழும்பி வந்து சொன்னார், அடே அடே நீ தட்டுவதை முதலாவது நிப்பாட்டு. இந்த வாய் சும்மா வாயல்ல, சாதாரண வாயல்ல. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்த வாய். உண்ட நாசமா போன கையால இந்த வாயில நீ தட்டாது. சகோதரர்களே, அதெல்லாம் அந்த உள்ளத்தில் ஏறாது. உடனே என்ன செஞ்சான்? அந்த தலைய அவன் யசீதிடம் கொண்டு போனான். சிரியாவுக்கு கொண்டு போனா அந்த தலையை கண்ட யசீத் ஆடி போயிட்டான். சொன்னான், சுமையாவுடைய மகனே, அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் என்றான். யசீத் யாரு? ஆகப்பெரிய கொடுமைக்காரன். எந்த அளவுக்கு கொடுமைக்காரன் என்றா, மதீனாவுல யுத்தம் செஞ்ச கொடுமைக்காரன். இஸ்லாமிய வரலாறுல மதீனாவுக்கு படையெடுத்து போன ஒரே ஒரு கொடுங்கோலன் அந்த யசீத் தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதுக்கு பின்னால ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் பிறை 10 ஆஷுரால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார். ஹிஜ்ரி 63ஆம் ஆண்டு மதீனத்து சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. ஹுசைனுக்காக வேண்டி இந்த மதீனாவுல வாழ்ந்த 700 சஹாபாக்களை கொலை செய்தார் யசீத். மதீனால வாழ்ந்த 700 சஹாபாக்கள் அந்த ஹர்ராவுடைய யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். 700 முஸ்லிம்கள். அப்ப எவ்வளவு பெரிய மோசமான ஆள் அரிப்பான். ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை பார்த்து அவனே ஒரு கணம் ஆடி பெய்த்துட்டான். நான் அந்த இடத்துல இருந்திருந்தா ஹுசைனை மன்னித்திருப்பேன். உன்னை யாரு கொலை செய்ய சொன்னது? யார் உன்னை கொலை செய்ய சொன்னது? சகோதரர்களே, நீண்ட வரலாறு. அவங்களோட தலை எங்கே கொண்டு அடக்கப்பட்டது, அதில் பல கருத்து வேற்றுமைகள் சொல்லப்படுகிறது. சிரியாவில் உள்ள ஜாமியு திமஷ்க் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல்ல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. அங்கதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இருக்குது. அங்கதான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய கபர் இருக்குது. அந்த பள்ளிவாசல்ல தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை வைக்கப்பட்டது. ஆனால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஜன்னத்துல் பகீஉல் கர்கதில் அடக்கம் செய்யப்பட்டது. யாரெல்லாம் இந்த அஹ்லு பைத்துகளை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் நாசமாக்கினான். யசீத் 4 வருஷம் தான் ஆட்சி செய்தான். சகோதரர்களே, அதுக்கு பின்னால் கொலோரா நோய் ஏற்பட்டது. தாஊன் அம்வாஸ் கொள்ளை நோய் ஏற்பட்டு அந்த நோயில் யசீத் அப்படியே மரணித்து விட்டார். ஆகையால்
இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக, இஸ்லாத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் தியாகம் செய்த மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம், பிறை 10 ஆஷூரா. இஸ்லாத்தை அல்லாஹ் வெற்றியை கொடுத்து ஃபிரௌனை அல்லாஹ் அழித்த மாதம் தான் இந்த பிறை 10 ஆஷூராவுடைய நாள். முழு ஊரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த நாட்கள் பிறை 9, பிறை 10 நோன்பு பிடிப்போம். யாரும் நோன்பு பிடிக்காம இருந்திட வேண்டாம். தயவு செய்து நோன்பை பிடித்து அதனுடைய சிறப்புகளை நாங்கள் அடைந்து கொள்வோம். நேரம் போய்கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தாரான். இந்த மாதம், இந்த வருடம் நாங்க இஸ்லாமிய புது வருடத்துக்குள்ள வந்துட்டோம். கொஞ்சம் உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து பாருங்க. துனியாவுல, கட்டடத்துல, தொழில, படிப்புல எல்லாத்திலையும் நாங்க முன்னேறி கொண்டே போறோம். ஆனா மார்க்கத்துல நாங்க என்ன முன்னேறி இருக்கிறோம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு. மக்களே, அல்லாஹ் உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். யார் சொன்னது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. இன்றைக்கு தூங்குறதுக்கு முன்னால் ஆண்களே, பெண்களே, கொஞ்சம் 2 ரக்காத் தொழுது யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இரவு தூங்கின நான் மௌத்தாகினா நான் சொர்க்கவாதியா மௌத்தாகுவேனா, நரகவாதியா மௌத்தாகுவேனா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரான். அல்லாஹ் எங்களோட இரக்கம் சகோதரர்களே. அல்லாஹ் தாயை விட இரக்கம் உள்ளவன். தேட்டம். ஆனா இன்னும் இந்த மஹல்லா பரக்கத்தான மஹல்லாவாக மாற வேண்டும் என்றால் ஆண்கள்லையும் பெண்கள்லையும் 100க்கு 100 தொழுகையாளிகளை உருவாக்கு.